இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் வீடியோவை பார்க்கலாம். டெய்லி நடக்கக்கூடிய நிறைய செய்திகளில் 3 முக்கியமான செய்திகளை உங்களுக்காக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று நேஷ்னல் லெவலில், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லெவலில், இன்னொன்று ஸ்டேட் லெவலில் என்ன டிஸ்கஷனில் இருக்குது அந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் 3 டாபிக் எடுத்திருக்கேன். முதல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில், லோக்கல் லெவலில் என்னங்கிறத பார்க்கலாம். லோக்கல் லெவலில் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸோட அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி குமார் ஜெயந்த் அவர்கள் இந்து நடத்தின ஏஐ சமிட்டில், தி ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நடத்தின ஒரு ஏஐ சமிட்டில் கலந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வித் ஏஐ லேப் அதோட கொண்டு வரதா சொல்லியிருக்காரு. இது எதுக்குன்னா, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் எந்த அளவுக்கு ஏஐ உதவியாக கொண்டு வரலாம், சின்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஸ்டார்ட் அப்ஸுக்கெலாம் எப்படி ஏஐ பேஸ்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் பிஸ்னஸுக்கு அப்படிங்கிறத ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த சென்டரை உருவாக்க போகிறதா ஒரு அறிவிப்பை இந்த ஹிந்து ஏஐ சமிட்டில் அவர் தெரியப்படுத்தியிருக்காரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஏஐங்கிறது கவர்மெண்ட் இப்போ அதை பற்றி நெக்லெக்ட் பண்ணாமல் அது கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரில், கவர்னன்ஸ்லேயே எப்படி ஏஐ ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த ஏஐ இப்போ நம்ம கூகுளில் இப்போ நார்மலாக நம்ம சர்ச் பண்ணாவே ஏஐ தான் ஆன்சர்லாம் கொடுக்குது. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஏஐ அந்தளவுக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. எல்லாரையும் டாமினேட் பண்ணி இந்த ஐடி ஃபீல்டில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் ரொம்ப ரொபாஸ்ட்டாக முன்னேறி வந்துகிட்டு இருக்குது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரலான்னு இவங்க ஐசிடி அகாடமிக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. ஐசிடிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு என்ஜிஓ. ஐசிடினா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இதுதான் அந்த ஐசிடியோட ஃபுல் ஃபார்ம். அவங்கள்ட்ட இவங்க ரெக்கமெண்டேஷன் கேட்டு ஒரு சென்டர் அமைக்க போகிறாங்க. இந்த சென்டர் மூலிமா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ், யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லைனில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இதில் தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நம்ம ஸ்டேட் நியூஸாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் லெவலில் என்ன நியூஸ் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இது என்ன நியூஸ்னால், ஒரு பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். இதில் அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன், இந்தியாவோட நல்ல நம்பர் 2 பிஸ்னஸ்மேன், முகேஷ் அம்பானியோட தம்பி அனில் அதானி குடும்பம். அந்த அதானி குடும்பத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஷாக் கிடச்சிருக்கு. என்னென்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு, யூஎஸ்ஏவோட ப்ராமினெண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு, ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி இவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இவங்க ப்ராஜெக்டை கவர்மெண்ட் வாங்குறதுக்காக நிறைய பிரைப் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. ஆனால் அதே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருந்தாலும் அதானி குடும்பத்தோட பங்குகள் நேற்று ரொம்ப இறங்கி அந்த ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கீழே போயிட்டு இன்றைக்கி தான் இன்றைக்கி ஏன்னா 22ஆம் தேதி இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு நான் பேசிகிட்ருக்கேன். இந்த டயத்தில் பங்குகள் மறுபடியும் ஓரளவு மேலே எழும்பிட்டு அப்படின்ட்டு பங்குச்சந்தை நிலவரம் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நடப்பு நிகழ்வுனால நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சின்ன செய்தியோ இல்லை உலகத்தில் எங்கேயோ நடந்து இருக்கக்கூடிய செய்தி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சென்செக்ஸ் நெஃப்டி அப்படிங்கிறக்கூடிய நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த 2 நிறுவனங்களோட 2 இண்டைசஸ் தான் இப்போ நான் சொன்னது, சென்செக்ஸ் நிஃப்டியும். இது மேலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நேஷ்னல் லெவல் நியூஸு. இது புது நியூஸ் இல்லை. ஏற்கனவே இதுமாரி அதானி மேலே ஹிண்டன்பர்க்னு போன வருஷமே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸ்டார்டிங்கில் ஜனவரி, பிப்ரவரியில். அது போக அது மேலே குற்றம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு குற்றச்சாட்டு. இது குற்றச்சாட்டாக தான் இருக்கும். உண்மை எப்படி இருக்குங்கிறத போக அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது மூலிமா அவங்களோட ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான் சரியில்லைங்கிறதுனால பங்குகள் குறைஞ்சிருக்கு. இதை தான் நம்ம பார்க்குறோம். இது 2வது நியூஸ். 3வது நியூஸு இந்த நேஷ்னல் நியூஸை ஒட்டி தான். என்னென்னா, இன்டர்நேஷ்னல் நியூஸில் நான் எப்போதுமே இந்த 2 அப்டேட் கொடுத்துட்றேன். உக்ரைன் வார் எப்படி போயிட்டுருக்கு, ஹமாஸ் வார், அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனன் சண்டை நடக்குதுல காசாவில், அந்த வார் எப்படி போயிட்டுருக்கு அதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வாரில் காசா மேலே இன்னும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல். அது நிறுத்தவே இல்லை. 2வது, இந்த உக்ரைன் வாரில் ரஷ்யா முதல்ல ஐசிபிஎம் பயன்படுத்தியிருக்காங்க. ஐசிபிஎம்ங்கிறது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்.
அதை பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து மிசைலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இது வந்து மிகப்பெரிய ஒரு வெப்பன். இதை இப்போ பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் வார் வந்து மேலும் எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னொரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்னென்னா, இதுதான் நான் இன்றைக்கி சொல்லலான்னு வந்தேன். எப்படி அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒரு துறை எப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து அதானி மேலே வச்சாங்களோ, அதே மாதிரி இப்போ அவங்க லோக்கலில் அவங்க கூகுள் மேலேயே அந்த குற்றச்சாட்டை வச்சு ஃபெடரல் கோர்ட்டில் போய் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது மாகாணம் லெவலில் இருக்கக்கூடிய, ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து மேலே அனுப்பியிருக்காங்க. எதுக்குன்னா கூகுள் வந்து நிறைய வந்து மோசடி பண்ணுறாங்க, சர்ச்சிங் மோசடி. அது எப்படின்னா எது எடுத்தாலும் ஆண்ட்ராய்டில் கூகுள் குரோம் தான் எடுத்தோடனே வருது. இதனால் வந்து ஒரு ஃபேர் ப்ளே இல்லை, காம்படிஷன் இல்லை, மோனோபோலியாக வந்து கூகுள் வந்து தன்னோட ஃபேமஸான பேரை வந்து பயன்படுத்தி எல்லாத்துக்குமே வந்து கூகுள் குரோமே வந்துடுது. அதை நம்ம சர்ச் பண்ணால் கூகுள் குரோமு அது ரிலேட்டடாக தான் வருது. ஒரு ஜென்ரலாக வேறு எதையும் எந்த ஒரு சர்ச் இன்ஜினையும் வந்து காட்ட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வச்சு, இது என்ன குற்றச்சாட்டுனா காம்படிஷன் அலோவ் பண்ணாமல் மோனோபோலியாக நான் தான் சந்தையில் இருப்பேன் அப்படின்னு மற்றவங்கள வந்து ஒரு டாமினன்ட் பண்ணி இருக்கிறத வந்து தவறு அப்படின்னு கூகுள் மேலே ஒரு குற்றச்சாட்டை, கூகுள் அமெரிக்க நிறுவனம் தான், அதே அமெரிக்க நிறுவனத்தில் அமெரிக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அந்த குற்றச்சாட்டு வச்சுருக்கிறதுனால அந்த கூகுள் மேலேயும் இருக்கக்கூடிய பங்கு சந்தை இது எல்லாமே அங்கே வந்து அமெரிக்காவில் கொஞ்சம் பங்கு கம்மியாக போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது எப்படி டெவலப்மெண்ட் அடுத்தடுத்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3 தான் இன்றைக்கு 22 நவம்பர் 2024 நம்ம பார்க்க வேண்டிய 3 முக்கியமான செய்திகள். நாளைக்கு இன்னொரு நியூஸ் இதில் சந்திப்போம். நன்றி.